ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 3 அத்தியாயம் 14 துருவ சிந்து வரலாறு. ஜனமேஜயன் வியாசரை நோக்கி, நாராயணராலே செய்யப்பட்ட யஜ்ஞத்தில் அவருக்கு தேவி வரமளித்த பிரபாவத்தை தேவரீர் விரிவாய் கூற, அதனால் எனக்கு இன்னமும் தேவியினுடைய மகிமையை கேட்க ஆவல் உண்டாகி இருக்கிறது. ஆதலால் தேவரீர் அத்தேவியின் மகிமையை சரித்திர ரூபமாய் கூறி அருள்வீராயின், அதனை கேட்டு பின் ஸ்லாகியமாகிய அத்தேவி யஜ்ஞத்தை உமது அனுக்கிரகத்தினார் செய்து பரிசுத்தன் ஆவேனென்று அன்பாளனாய் கேட்க, வியாச பகவான் கூறுகிறார்: ஓ அரசனே, நீ விரும்பிய வண்ணம் உத்தமமாகிய தேவியின் சரித்திரத்தை கர்ம காண்ட பிரதிபாதகமாகிய இதிகாச சம்மதமாகவும் ஞான காண்ட பிரதிபாதகமாகிய புராண சம்மதமாகவும் கூறுகின்றேன், கேட்பாயாக என்று அருளிய உண்மையை இதிகாசாதி புராணச்சாரங்களை உணரவல்ல மகரிஷிகால் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேனென்று சூத பகவான் கூறத் தொடங்கினார். கோசல தேசத்தில் சூரிய வம்சத்தில் தோன்றினவனாயும் புண்ணிய புத்திரனாயும் மிக்க தேஜோ ரூபியாயும் தர்மாத்மாவாயும் சத்திய சந்தனாயும் நல்ல அனுஷ்டான பரனாயும் வர்ணாசிரம தர்மங்களில் அவரவரை தவறாது நடப்பிக்கின்றவனாயும் இருந்த துருவ சிந்து என்னும் அரசன் எல்லா வளங்களும் நிறைந்த அயோத்தியில் அரசாண்டு வந்தனன். அவனிடம் அந்தணர் முதலிய நால்வரும் ஏனைய சங்கர ஜாதியரும் தங்களுக்கு விதித்த விருத்தியிலிருந்து தவறாது இருந்தனர். பொய், கொலை, களவுகள், காமம் முதலியவற்றில் உழல வல்லவரும் தூர்தருமாகிய யாவரும் அப்பொய் முதலானவற்றை ஒழித்து சாதுக்களாகவே இருந்தனர். அன்றியும் டம்பம், மூர்க்கம், நன்றி மறத்தலாகிய தீய குணங்களை ஒருவரும் அறியார். இவ்வாறு செங்கோல் செலுத்தி வரும் அவ்வரசனுக்கு நல்ல ரூப லாவண்யத்திலும் சாமர்த்திய குணத்திலும் சிறந்த மனோரமை லீலாவதி என்னும் 2 ஸ்திரீகள் முறையே தர்ம பத்தினியாயும் காம கிழத்தியாயும் உள்ளவர்கள். அவர்களோடு அரசன் அரண்மனையிலும் உப்பரிகைகளிலும் உத்தியான வனங்களிலும் மாளிகைகளிலும் நடபாவிகளிலும் அநேக விதமான வினோதங்களுடன் கிரீடித்திருக்கும் நாளில் லீலாவதி நல்ல சுப முகூர்த்தத்தில் அரச லட்சணத்திலும் அரசியல் செலுத்தும் முறைமையிலும் சிறந்த ஒரு புத்திரனையும் அப்புத்திரனை போலவே எல்லா லட்சணங்களும் வாய்ந்த ஒரு புத்திரனை 30ஆம் நாளில் மனோரமையும் பெற்றார்கள். 2 அரிய மக்களை பெற்றதனால் அரசன் பேரானந்த பெருக்கடைந்து அப்புத்திரர்களுக்கு ஜாத கண்மம் முதலிய சடங்குகளை விதிமுறையாக செய்து மனோரமையினுடைய பிள்ளைக்கும் சுதர்சனன் என்றும் லீலாவதியினுடைய பிள்ளைக்கு சத்ருஜித் என்றும் நாமம் வைத்து அந்தணர்களுக்கு ஸ்வர்ணதானம் முதலிய பல தானங்களும் கொடுத்து அகம் மகிழ்ந்து அவன் தர்ம பத்தினியினுடைய மகனென்றும் அவன்பால் மிக்க அன்பும் இவன் காமக்கிழத்தி மகனென்று இவன்பால் அன்பின்மையும் காட்டாது 2 மக்களிடத்தும் எல்லா காலத்தும் வேற்றுமை சிறிதுமின்றி அன்பு பாராட்டி வளர்த்து வந்து சௌல கர்மம் முதலியவற்றையும் அதிக சிறப்புடன் நடத்தி வர அவ்விரு மக்களும் தந்தை மேன்மேல் மகிழ அழகிய உருவத்தாலும் உருவத்துக்கேற்ற சத்குணங்களாலும் அக்குணங்களுக்கேற்ற நன்னடைகளாலும் மேன்மையையே விளைவித்து வந்தனர். தந்தைக்கேயன்றி ஏனையோர்க்கும் அவ்வாறே சந்தோஷத்தை விளைவிக்கின்றவர்களாகவே இருந்தனர். இவருள் இளையவள் குமாரனாகிய சத்ருஜித் மிகவும் சாதுரியவானாகவும் மிருதுவான இனிய சொல்லுடையவனாகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகுடையவனாகவும் மந்திரிகளுக்கும் குடிகளுக்கும் இஷ்டனாகவும் இருந்த சிறப்பால் அரசனும் அவன்பால் மிக்க அன்புடையவனாகவும் சுதர்சனனுடைய அதிர்ஷ்டஹீனத்தால் அவன்பால் மிகுந்த பிரியம் இல்லாதவனாகவும் இருக்குங்கால் ஒரு நாள் வேட்டையாடுவதில் பிரியமுள்ளவனாய் பயங்கரமான வன மத்தியில் சென்று சிறுத்தை, காட்டுப்பன்றி, முயல், காட்டெருமை, சரப பக்ஷி, மான் முதலியவைகளை வேட்டையாடும் பொழுது ஒரு சிங்கம் மிகுந்த கோபத்தோடு ஒரு புதரிலிருந்து பாய்ச்சலாக வர அரசன் அதனை கண்டு பாணத்தினால் அடிக்க அது மிகவும் கோபத்தோடு மேகம் போர் கர்ஜித்து வேகமாய் வந்து அரசனை பார்த்து உறுத்து தன் வாளை மேலே உயர்த்தி முகத்தை சூழ்ந்திருக்கின்ற ரோமங்களை சிலிர்த்து அதிக பராக்கிரமத்தோடும் பாயும் பொழுது அரசன் அது பாய்வதற்கு முன் வலக்கையில் கத்தியையும் இடக்கையில் கேடயத்தையும் தாங்கி அதை கொல்ல எத்தனித்தனன்.
அவன் சேனை தலைவர்களும் அச்சிம்மத்தை சூழ்ந்து பாணங்களை விசேஷமாக விடுத்தனர். விடுத்த அப்பாணங்களின் ஓசையும் விடுக்கும் பொழுது சேனைகள் கூச்சலிடும் ஓசையும் இவ்வளவிற்றென்று சொல்லி முடியாது. அரசன் சேவகத்தையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் பாண பிரயோகங்களின் ஓசையையும் கேட்ட அச்சிங்கம் சிறிதும் அஞ்சாது பாய அரசன் கத்தியினால் வெட்டினான். வெட்டும் பொழுது அச்சிங்கம் தன் நகங்களினால் அவனை பூரியது. அரசனும் மாண்டனன். அதனை சேனைகள் நகரத்திலோடி மந்திரிகளிடம் கூற, அவர்கள் வசிஷ்டர் முதலானவர்களையும் பந்து ஜனங்களையும் அழைத்து கொண்டு வனத்திற்கு போய் அரசனை கண்டு துக்கித்து அவன் பரலோக சுகத்தை அடைய அப்பரக்கிரியைகளை விதிமுறையாக நடத்தி பின்னர் வசிஷ்டரும் மந்திரிமார்களும் எந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டலாம் என்று யோசிக்கும் பொழுது, மந்திரிகள் சுதர்சனன் தர்மபத்தினியின் பிள்ளையாயிருத்தலாலும் அரசியலுக்குரிய சாந்த குணம் முதலிய குணங்களிலும் நல்ல ரூபத்திலும் சிறந்திருத்தலாலும் அவனுக்கே பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று கூறி, பின் அதுபோல் செய்வதற்கு யோசித்திருக்கும் சமயத்தில் உஜ்ஜயினி என்னும் பட்டத்திற்கு அரசனும் லீலாவதிக்கு பிதாவுமாகிய யுதாஜித் என்பவன் கேள்விப்பட்டு தன் பேரனாகிய சத்ருஜித்துக்கும் கலிங்க தேசத்துக்கு அரசனும் மனோரமைக்கு பிதாவுமாகிய வீரசேனன் தன் பேரனாகிய சுதர்சனனுக்கும் பட்டம் கட்டி வைக்க அங்கு வந்து சேர்ந்தனர். அவ்விருவர் சேனைகளும் எண்ணிறந்தனவாய் மிக்க வைரம் கொண்டு அவர்களுடன் அயோத்திக்கு வந்தன. இவ்விரண்டு அரசர்களும் யாருக்கு பட்டாபிஷேகம் செய்வதென்று ஒருவரை ஒருவர் வினவினர். யுதாஜித் என்பவன் இருவரில் மூத்தவன் எவனோ அவன்தான் ராஜ்யத்தை அடைவானன்றி இளையவன் எப்படி அடைவான் என்றனன். வீரசேனன் யுதாஜித்தை பார்த்து, உன்னால் சொல்லப்பட்டவனா பெரியவன்? பண்டிதர்களால் நான் கேட்டிருக்கின்றபடி தர்மபத்தினியின் குமாரனே ராஜ்யத்தை அடைய தக்கவன் என்றனன். அதை கேட்ட யுதாஜித்து மீளவும், நீ கூறியவன் தர்மபத்தினியின் புத்திரனாய் இருந்தபோதிலும் ராஜ லட்சணமாகிய சாமதான பேத தண்டங்களாகிய சதுர்வித உபாயங்களை செலுத்தும் மேன்மையாளனாக காணப்படவில்லை. ஆகையால் அவன் பட்டத்துக்குரியவன் ஆகான் என்றனன். இவ்வாறு ஒருவருக்கொருவர் தங்கள் தங்கள் பேரனுக்கு பட்டாபிஷேகம் ஆக வேண்டும் என்று கலகம் விளைக்க, அப்பொழுது சபையோர்கள் இக்கலகத்தை நிவர்த்தி செய்ய வல்லவர்கள் யாவரென்று யோசிக்கும் சமயத்தில் யுதாஜித்து மந்திரிகளை பார்த்து கூறுகின்றான், இவ்வீரசேனனுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்களுக்கும் இருக்கிறதல்லவா? ஆஹா, நன்றாயிருக்கின்றது. நீங்கள் சுயலாபத்திலேயே ஆசையுடையவர்கள். ஆதலால் அறிவில்லாதவனாகிய சுதர்சனனுக்கு பட்டம் கட்டி ராஜ்ய சம்பத்தை கொள்ளை கொள்ள இச்சித்திருக்கிறீர்கள். அதனை இப்பொழுது உங்களிடம் விளங்கும் கண் காட்டல் முதலிய இங்கித செயல்களால் நன்றாய் தெரிந்து கொண்டேன். வீர சேனைகளோடு கூடியிருக்கின்றவனாகிய நான் உயிருடன் இருக்கும் பொழுது குணத்திலும் பராக்கிரமத்திலும் சிறந்த பெரியவனை விட்டு சிறியவனுக்கு பட்டம் கட்ட எவனாவது வருவானாயின் நான் யுத்தம் நடத்துவதில் சந்தேகம் இல்லை. என் வாள் முனையினால் இப்பெரிய பூமி 2 பிளவாக பிளக்கப்படுமானால் நீங்கள் அனைவரும் இவ்வாளுக்கு என்னாவீர்கள் என்றான். அது கேட்ட வீரசேனன் யுதாஜித்தை பார்த்து, வார்த்தை சொல்வதில் சதுர்பாடுடைய ஓ அரசனே, இப்பிள்ளைகள் குணத்திலும் ராஜலட்சணத்திலும் சமமானவர்களாகவே இருக்க அவர்களிடத்தில் நீ எப்படி பேதம் கண்டனை என்றான். இவ்வாறு இரண்டரசரும் மேன்மேல் வைரம் கொள்ளும் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் அங்குள்ள பெரியோர்களும் ஏனைய நகரத்தார்களும் வியாக்குலமடைந்த மனம் உடையவர்களாக இருந்தனர். இவர்கள் கலகங்களை முன்னமே அறிந்தவர்களும் அளவிறந்த சைன்யங்களை உடையவர்களும் எந்த நகரத்திலாவது கலகம் உண்டாயிருக்குமாயின் அச்சமயமறிந்து சண்டையை விரும்பி இச்சமயத்தில் நான் ஒருவனே வென்றுவிடுவேன், நீ வேண்டுமாவென்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளும் வஞ்சக சொற்களை உடையவர்களுமான பகை அரசர்களாகிய ஸ்ருங்கபேரபுரத்திலுள்ள வேடர்குல மன்னவரும் அரசன் இறந்து போனமையை கேட்டு அவனுடைய திரவியத்தை கொள்ளை கொள்ள வந்து சேர்ந்தனர். இவர்களேயன்றி புத்திரர்கள் பால்யராயிருப்பதையும் அவர்களுடைய பாட்டன்மார்கள் பட்டாபிஷேக விஷயத்தில் கலகப்பட்டிருப்பதையும் கேள்வியுற்ற தேசாந்திரங்களிலுள்ள வஞ்சக கள்வர்களும் வந்து சேர்ந்தனர். இவ்வாறு கூடிய யாவரும் யுத்தம் ஆரம்பிக்கும் சமயத்தில் யுதாஜித்தும் வீரசேனனும் அச்செய்தி அறிந்து தங்களுடைய பேரன்மார்களை குறித்த பட்டாபிஷேக விவாதத்தை மறந்து அவர்களோடு யுத்தம் செய்து வெற்றி கொண்டனர். 14வது அத்தியாயம் முற்றிற்று.